காலஞ்சென்ற முதலமைச்சர் ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் இல்லத்தில் கட்சி தொண்டர்கள் குவிந்து வருகின்றனர். அனைத்து மாவட்டங்களில் இருந்து வரும் அவர்களுக்கு போயஸ் கார்டன் இல்லத்தின் வாசல் வரை செல்வதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. தொண்டர்களின் வருகையை ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதிர்ச்சியிலிருந்து மீளாத அவர்கள் கண்ணீர் விட்டு அழுது ஒருவருக்கொருவர் ஆறுதல் தெரிவித்துக் கொள்கின்றனர். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து எனக்கு எல்லாமே அம்மா தாங்க. சின்ன வயசுலேருந்து எனக்கு எல்லாமே அம்மா பேரை சொல்லி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. எல்லாமே அம்மா தான். இன்றைக்கி அம்மா எங்களோட இல்லை அப்படிங்கிறப்ப அந்த ஒத்த ஜீவனை நம்பி தான் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற ஜீவனெல்லாம் இன்றைக்கி நிம்மதியாக இருக்கிறாங்கன்னா அந்த ஒத்த ஜீவனை நம்பி தான் இருந்தான். இன்றைக்கி அந்த ஒத்த ஜீவனை எங்களை விட்டு போயிடுச்சு. எங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நான் என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. அதாவது அனாதையாக நடுக்காட்டுக்குள்ளே விட்ட மாதிரி எங்களுக்கு ஒன்றுமே புரியலைங்க. எங்கே போகிறது, சென்னை எங்கே போகிறது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலைங்க. வேலையை படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தப்போ 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி அம்மா தாங்க எங்களுக்கு முகவரி கொடுத்து 30,000க்கு மேற்பட்ட ஊழியர்களுக்கு அம்மா தாங்க எங்களுக்கு விடிவெளியாக இருந்தாங்க. டாஸ்மாக் ஊழியர் இருந்தாங்க. எங்களுக்கு விடிவெளியாக இருந்த அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு செய்தி கேட்டு தொண்டர்கள்லாம் கொதிச்சு போய் ஊழியர்கள் நாங்கள்லாம் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கோம் 2 நாளாக. அம்மாவோடைய இப்போ அம்மா அடக்கம் பண்ண இடத்துல போய் தொட்டு கும்பிட்டுட்டு அம்மா வாழ்ந்த அந்த வீட்டை அந்த வாசப்படி போய் தொட்டு கும்பிடுங்கிறது ஒரே நோக்கத்தோடு இப்போ இங்கே வந்திருக்காங்க. மன குமுறலோடு நாங்கள் இருக்கோங்க. அம்மா எங்களுக்கு இந்த பாசறைங்கிற ஒரு இயக்கத்தை உண்டு பண்ணி இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல புத்துணர்ச்சி கொடுத்தாங்க. இன்றைக்கி அம்மா இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. அதை எங்களால் நம்ப முடியல. ஏதோ ஒரு வகையில் எங்களை பார்த்து எங்களையெல்லாம் காப்பாற்றுவாங்க ஒரு நம்பிக்கையில் தான் அம்மாவோட இந்த வாழ்ந்த வீட்டை நாங்கள் தொட்டு கும்பிட்டு போகணுன்னு நம்பிக்கையில் போயிருக்கோம். அம்மா அவர்களின் எண்ணங்களை நாங்கள் நினைத்து அசைவோடுகிறோம். அம்மா அவர்கள் இல்லாத காலம் சூனியமாக தெரிகிறது. இந்த சூனியமான இந்த நிலையை ஆண்டவன்தான் ஈடு செய்ய வேண்டும். அதற்கு உரிய வழிகாட்டுகளை செய்ய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன்.